இதுக்கு நெக்ஸ்ட்டு மெயினாக ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த ஸ்வீடனோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக அவங்களோட டைம்லைன்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, எனக்கு எல்லா இன்டேக்கும் நிறையா தடவை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபெப்ரவரியிலேயோ, மார்ச்லேயோ வந்து, நான் இப்போ ஸ்வீடனுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க கரெக்டான கிரவுண்டிங் ஒர்க் பண்ணலன்றது ரொம்ப எவிடென்ட்டாக தெரிய வரும். ஏன்னா, ஸ்வீடனோட அப்ளிகேஷன்ஸுங்கிறது அவங்க வந்துட்டு ஜான்வரி 15th எவ்ரி இயர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபார் தெம் டு ரெக்ரூட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் ஸ்வீடிஷ் யூனிவர்சிட்டிஸோட செகண்ட் ரவுண்ட் டெட்லைன்ஸை நிறைய பேர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, மார்ச்சில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெட்லைன் போட்டு வரும். பட் இட் இஸ் நாட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பில் இருக்கிறவங்க. லைக் பேசிக்காக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இல்லாமல் யூரோப் சிட்டிசன்ஸ்க்கும் இப்போ கேண்டிடேட்க்கு யாருக்கு யூரோப் வீசா தேவையில்லையோ அவங்களுக்கு தான் இந்த செகண்ட் ரவுண்ட் டெட்லைனே தவிர இட் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ஜான் 15th டெட்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் டிசைட் பண்ணி ஸ்வீடனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு ப்ராக்டிக்கலாக அப்படி முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங்லேயே நீங்கள் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னது உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம், என்ன ஆப்ஷன்ஸுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அடுத்து நமக்கு வந்துட்டு இவங்களோட ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா, உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் டைம்லைனு, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் அவுட் தி ஸ்வீடன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த நான் சொல்கிற டைம்லைன் வந்துட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் ஆஃப் திஸ் இயர் டு நெக்ஸ்ட் ஆகஸ்ட். இது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அ 1 year ஜேர்னி ஃபார் யூ. ஸோ இந்த ஆகஸ்ட் செப்டம்பருன்ற டைம்லைன் எப்படி இருக்கும்னா, பிட்வீன் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2026 நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் இது கரெக்டான டைம்லைனாக இருக்கும். அண்ட் பை அக்டோபர் என்னன்னா, அப்ளிகேஷன் போர்ட்டல்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக அக்டோபர் மிட்வீக்லேருந்து ஸ்வீடனோட அப்ளிகேஷன் போர்ட்டல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைம்லைனில் நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட்டுன்றது மாறும். அவங்க வந்துட்டு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ECTS சம்மரி ஷீட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மோட்டிவேஷன் லெட்டர்னு ஒன்று கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேறு, மோட்டிவேஷன் லெட்டர் வேறு, அண்ட் மூணாவது டாக்குமெண்ட் வந்துட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னு வரும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அக்டோபரில் அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கிறது தான் தட் இஸ் தி ரைட் டைம்லைன். நெக்ஸ்ட்டு பை நவம்பருக்குள்ளார உங்களோடது நீங்கள் IELTS எக்ஸாம் பண்ணி முடிக்கிறது தான் இட் இஸ் தி சேஃபஸ்ட் டைம். நான் எப்படி சொல்வேன்னா, செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளாரே IELTS முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரம் நவம்பர் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபில்லிங் அப் ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணிடுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் டிசம்பர் தாண்டி ஜனவரிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸை பஞ்ச் பண்ணிடுவீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜான்வரி 15th தான் இட் இஸ் தி ஃபைனல் டெட்லைன் நீங்கள் யூனிவர்சிட்டிஸோட அப்ளிகேஷன்ஸை பஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜான்வரி 15th பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக ஃபெப்ரவரி 1st or 2nd உங்களோட டாக்குமெண்ட் சப்மிஷன் டெட்லைன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை பஞ்ச் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு லேகில் ரெடி ஆகுதுன்னா ஃபெப்ரவரி 2nd வரைக்கும் யூ கேன் அப்லோட் இட் இன் தி போர்ட்டல். அண்ட் ஏப்ரல் 1st வீக்குள்ளார உங்களோட ஸ்வீடன் யூனிவர்சிட்டியோட டெசிஷன்ஸ் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பை ஏப்ரல் யூ வில் ஹாவ் யோர் டெசிஷன்ஸ் லெட்டர் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. ஃபைனலாக மே ஜூன் அப்படின்ற டைம்லைன் வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெசிடென்ஸ் பெர்மிட்க்கு நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ பை ஜூலை வந்துட்டு உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட்டோட டெசிஷன்ஸ், அதாவது உங்களோட வீசா ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். பை ஜூலை யூ வில் பி அவுட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜூலை வரைக்கும் யூ வில் ஹாவ் அ நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் ப்ராசஸ் போயிட்டு தான் உங்களோட நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் யூ வில் பி ஸ்டார்டிங் அப் வித் யுவர் ஸ்டடீஸ் வித் ஸ்வீடன் யூனிவர்சிட்டிஸ். இந்த ஸ்வீடன் ஸ்டடீஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸோட ஜேர்னி இது வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது நிறையா பார்ட்ஸாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.